சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் இந்தியா vs ஆஸ்திரேலியா. இதுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. நிச்சயமாக இது ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக இருக்குமா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்தியா ஒரு கம்பேக், ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் ஒன்று கொடுத்து மாசாக ஃபைனலுக்குள்ளே போவாங்களா அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. அதை தாண்டி முக்கியமாக பிளேயிங் 11 யார் ப்ளே பண்ண போகிறா, ஸ்பின்னிங் ஆப்ஷனா இல்லை ஹர்ஷித் ராணாவா இப்படின்ற குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ சின்னதாக இந்த ஒரு வீடியோவில் ஒரு ப்ரிவியூவாக நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்சை பற்றி பார்த்துருவோம். வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது, ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி ஒரு டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். முக்கியமாக நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கான இடம் கொடுப்பாங்களா அப்படின்றதையும் கிளியர் கட்டாக பார்த்துருவோம். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் டீம் பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து 0 லாஸில் வந்து இந்தியன் டீம் வந்து வின் பண்ணி இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்ஷித் ராணாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி தோக்க போகிற ஒரு மேட்ச்சை ஒரு வின்னிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால் எடுத்து டோட்டலாக எல்லாரையுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். முக்கியமாக எல்லா கேப்டன்ஸுமே வந்து சொல்கிறது இங்கே ஒரு துபாய் பிட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு ஸ்லோ பிட்ச்சில் அதிகப்படியான ரன்கள் அடிக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும்போது முக்கியமாக ஸ்லோ பிட்சஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ அவரோட மிஸ்ட்ரிக்கு வந்து பலருமே வந்து பல விக்கெட்ஸை இழந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்ட்ரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹெல்ப் ஆகும் அப்படின்றதான் வந்து தோணுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். மொத்தமாக 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், அதனை தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஒரு பேசர் இல்லாமல் முக்கியமாக ஒரு 2 பேர் தான், ஷமி, அதனை தொடர்ந்து நம்ம ஹர்திக் பாண்டியா. ஸோ 100% கிளிக் ஆகுமா ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்படின்னு தெரில. ஸோ நியூ பாலில் ஸ்டார்டிங் ஒரு சில ஓவர் ஓகேயாக போட்டுருவார். அதை தாண்டி ஃபினிஷிங் டெத்தில் எந்தளவுக்கு வந்து க்ரூஷியலாக இருக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ ஹர்ஷித் ராணா அவருமே நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எண்ட் ஆஃப் த டே ஆல்ரவுண்டர் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ ஹர்ஷித் ராணாவா இல்லை வருண் சக்கரவர்த்தியா, அதை தாண்டி வேறு கேள்வியே இங்கே கிடையாது. ஸோ முக்கியமாக நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி இருந்தால் இன்னுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை டிராவிஸ் ஹெட்டெல்லாம் வந்து செட்டில் ஆகி ஒரு இடத்துல ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், ஸ்பின் நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வேறு சில ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தவிக்கிற நிலைமை வரும். பட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பல வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதில் கண்டிப்பாக ஒருத்தராவது அங்கே ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்கன்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பெரிய சேஞ்சஸ் நடக்க போகிறதில்ல, ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஒன்று ஹர்ஷித் ராணாவா இல்லை வருண் சக்கரவர்த்தியா, என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தாண்டி இந்தியாவோட இன்றைக்கி ஒரு வின்னிங் ஒரு ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங் பேட்டிங் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஒரு பெஸ்ட்டான ஓப்பனிங் கொடுத்தே ஆகணும். அவங்க ஓப்பனிங் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் ஒரு ப்ரெஷர்லேயே வந்து டீம்மேட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சி நிச்சயமாக தேவைப்படும். விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர், பாகிஸ்தானுக்கு எதிராக நிரூபிச்சிட்டாரு. இங்கே செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவரோட பெஸ்ட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்றத. டோட்டலாக இன்றைக்கி இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்மன் கில், அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகமது ஷமி நிச்சயமாக ஓப்பனிங் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எதிர்பார்க்குறோம். ஸோ அவர் ஓப்பனிங் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்தியா இஸ் ஆன் ட்ரபிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆஸ்திரேலியன் சைடில் பேட்டிங் கொஞ்சம் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங் வந்து கொஞ்சம் அவங்களுமே ஸ்டடியாக இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு வீக்கர் சைடாக தற்போது நிலையில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமாக ஆஸ்திரேலியாவுமே இது ஸ்லோ பிட்ச் அப்படின்றதுனால ஃபேஸஸை வந்து சூஸ் பண்ணாமல் ஸ்பின்னர்ஸை வந்து சூஸ் பண்ணி போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. லெட்ஸ் சி இந்த ஒரு மேட்ச் எந்த அளவுக்கு டஃப்பாக போக போகுது அப்படின்றது சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிச்சயமாக ஒரு வேறு லெவலில் ஒரு மேட்சாக இருக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னால் கில் மற்றும் ஷமி, அதனை தொடர்ந்து விராட் கோலியுமே வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்ப்போம் யார் பண்ணுறாரு அப்படின்றத. அதை தாண்டி ஆஸ்திரேலியாவில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது டிராவிஸ் ஹெட், மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா. ஸோ இவங்க தான் வந்து ஒரு கேம் சேஞ்சராக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஸோ யார் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க, யார் கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்க, ஸோ இந்தியாவில் யார், அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் யார், உங்களோட சாய்ஸஸ் என்ன? அதை தாண்டி வருண் சக்கரவர்த்தியா, ஹர்ஷித் ராணாவா, ஸோ 4 ஸ்பின்னரோட போகணுமா, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு பேசர் கொண்டு போனால் நல்லா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஒரு மேட்ச் இந்தியா vs ஆஸ்திரேலியா வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியா கொஞ்சம் ஒரு ஹையர் பாசிபிலிட்டிஸ் வின்னிங் இருக்குது அப்படின்றதான் தோணுது. ஸோ ஒரு 55% இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, 45% ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.